7 எஸ்கேப் இல்லனா எஸ்கேப் ஆஃப் தி 7 சீசன் 2 எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே சின்ன ரூமை காமிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள டாமி சின்ன வயசுல யூஸ் பண்ண விளையாட்டு பொம்மைங்க அவளுடைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்ப யாரோ ஒருத்தர் டாமியோட வீடியோஸ் எல்லாம் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. வீடியோ டாமி அவளோட வளர்ப்பு அம்மா அப்பாவை முறையா அம்மா அப்பான்னு கூப்பிட்டது. முறையா டாமி அம்மா அப்பான்னு கூப்பிட்டதை பார்த்து அவளுடைய வளர்ப்பு அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிண்டர் கார்டன்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்போ டாமி டான்ஸ் ஆடி இருப்பா. அதுக்கப்புறம் டாமி ஸ்கூலுக்கு போனது. அதுக்கப்புறம் டாமி கடைசியா இறந்து போன வீடியோ. அந்த சீனை மட்டும் ரிமைண்ட் பண்ணி பாக்குறாங்க. பாக்குறது யாருன்னு தெரியல. அது அப்புறமா பாக்கலாம். அடுத்ததா கீட்டாக்க காமிக்க அவரு மிண்டுவை போய் பாக்குறாரு. மிண்டு உயிர் பொழைச்சிட்டாரு. கீட்டாக்க பார்த்த மிண்டுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அதெல்லாம் கனவு இல்லையான்னு கேட்க உடனே கீட்டாக் போயிட்டு மிண்டு ஹக் பண்ணிக்கிறாரு. மிண்டு கடைசியா நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. கடைசியா மாடியில எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மிண்டுவை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தான் கீட்டாக்கும் டாமியோட வளர்ப்பு அப்பாவும் அதாவது லீ ஹீசோ வந்திருப்பாங்க. அப்ப லீ ஹீசோ டாமிக்கு உதவி பண்ணதுக்காக மிண்டுக்கு நன்றி சொல்றாரு. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, பில்டிங் இடிஞ்சு விழப்போது, உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு கீட்டாக் சொல்ல லீ ஹீசோ அவர் கையில ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு இதுல லூக்கா பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புங்க. இங்க ஒரு பாடி இருந்தாதான் மிண்டு இறந்துட்டதா அவங்க நம்புவாங்க. அவர் சொல்லி வாய முடியல. பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த டவர் இடிஞ்சு சரிய அதுல லீ ஹீசோ மாட்டி இறந்து போயிடுறாரு.